பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி டேக் குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இன்னும் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தா என்ன ஒன் ஷாட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறது எனக்கு புரியுது. கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அது இது பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணும், சரி ஒரு ஒன் ஷாட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காஃபி ஷாப்பை தான் காமிக்கிறோம். அங்கே ஒரு பர்சன் தான் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. அவ்வளோ கோவத்தோடு உட்காந்துட்ருக்கான். அவனுடைய மொபைல் ஃபோன் ரிங் ஆகுது. அவன் அப்படியே எடுத்து பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா, என்னடா ஆச்சு? வந்துட்டானா? மீட் பண்ணிட்டியா? பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? பிடிச்சிருக்கா? அம்மா போதும், நிறுத்துறீங்களா? இதையே எத்தனை வாட்டி கேட்பீங்க? அவன் இன்னும் வரல. என்னது, வரலையா? இன்னும் வரல. டே, 1/2 மேலே ஆச்சு. தெரியுதில்ல, நீங்கள் தானே போக சொன்னீங்க. உட்காந்துட்ருக்கேன். இங்கே வந்து 1/2 மேலே ஆகுது. என்னால் கேவலமாக பார்க்குறாங்க. 1/2 பைத்தியக்கார மாதிரி இங்கே உட்காந்துட்ருக்கேன். இங்கே சுற்றி என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. போதுமா? நான் இதுக்கு தான் மார்னிங்கே நான் போக மாட்டேன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டிங்களாம்மா? இங்கே வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் தெரியுமா? தனியாக பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்ருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல, வர லேட் ஆகும், சாரி அப்படின்னு. எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். எங்கே அந்த ஆள்? உன் புருஷன் பேசினாரு. எங்கே அந்த ஆள்? எங்கே போனார்? டே கத்தாதடா. என்னம்மா இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் அப்போவே சொன்னேன்ல, எனக்கு இதெல்லாம் வேணாம். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு தானம்மா சொன்னேன். அது எனக்கு புரியுது. ஆனால் உன் அப்பாவை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்கள, என்னை பற்றி யோசிக்கவே மாட்டீங்கள? அம்மா, எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமா. எனக்கும் ஒருத்தரை பார்க்கணும், லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான்மா எல்லாமே. நீங்கள் எடுத்த உடனே மேரேஜ், அதுக்கப்புறம் லவ் பண்ண, அப்படி இப்படின்றீங்க. அம்மா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமா. நான் வந்து 1/2 மேலே ஆகுது. இன்னும் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணணும்? சொல்லுங்கள். அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்கள். இல்லைனா அதுக்கு தனியாக சண்டை போடுவார். என்னாச்சுடா, வந்துட்டாரா? பேசிட்டியா? இன்னும் இல்லைப்பா. இன்னும் இல்லையா? சரி, வெயிட் பண்ண, வந்துடுவார். ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும், சீக்கிரம் வந்துடுவார். சரியா? அப்பா, நான் என் ஃபீலிங்ஸை பற்றி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? சார், ஏதாச்சும் ஆர்டர்? இல்லை, வருவாங்க. ஓ சரி, ஓகே. என்ன ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு போகிறான். சொல்லு ஜிமன், என்னடா ஆச்சு? பார்த்துட்டியா? கடுப்பேத்தாதடா. ஏண்டா வந்து 1/2 ஆகுது, இன்னும் அவனை காணும். என்னடா சொல்கிற? இன்னும் வரலையா? ஜமன், நான் வெறியில் உட்காந்துருக்கேன். இப்படி கால் பண்ணி என்னை அசிங்கமாக திட்ட வச்சிடாத. என்னடா ஆச்சு? பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கேன்டா. வரவெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த வெயிட்டர் வேறு 4 வாட்டி வந்து கேட்டு போயிட்டான், ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் வேணுமான்னு. சரி, ஏதாச்சும் சாப்பிட்லாம்ல ஜமன். சரி, ஓகே. ஏன்டா அப்படி சூடாகிற? பின்ன என்னடா? ஒருத்தரை மீட் பண்ண வரும், அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு அந்த கொஞ்சம் அறிவு கூட வேணாம்? கேட்டால் எங்கள் அப்பன்னு சொல்கிறான், பெரிய பிஸ்னஸ் மேனா, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றான். அவங்க அப்பா வேறு என்ன சொன்னான்? வேறு என்ன சொன்னார்? எப்படியும் வந்துடுவார்,
ஏதாச்சும் மீட்டிங் இருக்கும். இல்லைனா டிராஃபிக்கில மாட்டியிருப்பாரு. வந்துருவாரு. வெயிட் பண்ணு. இன்னொரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணு. தப்பில்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச பேச கட் பண்ணிட்டு போயிட்டாரு. சும்மன் சிரிக்காத. ஆல்ரெடி செம்ம கடுப்பில் உட்காந்துருக்கேன். சரிடா சரி, சூடாகாத. உனக்கு ஏன்டா மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற? சும்மன் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது சும்மன். எனக்கு எனக்குன்னு நிறையா ட்ரீம்ஸ் இருக்குது. சரி, அப்படி என்ன ட்ரீமு? நான் ஒருத்தரை பார்க்கணும். அவரை பார்க்கும்போதே எனக்கு தோணணும், இவர் தான் எல்லாமே, எல்லாமே இவர் மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தோணணும். லைஃப் லாங் அவன் கூடவே இருக்கணும்னு தோணணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவனை விட்டுட்டு போகவே கூடாதுன்னு தோணணும். நிறையா லவ் பண்ணணும். அவனை நிறையா புரிஞ்சுக்கணும். அவன் கூட நிறையா சண்டை போடணும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு எனக்கும் நிறைய ஆசை இருக்குது. அது உன்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, உனக்கு சுகாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சா? அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கும் தோணணும். இது வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனால் யார்கிட்டையும் தோணாத ஒரு ஃபீல் எனக்கு அவன்கிட்ட தோணணும். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் சடனாக மேரேஜ் எப்படி என்னால் எப்படி ஜமான்? புரியுது, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் உன் அப்பா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஜமான். சரிடா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். அப்படி ஒரு பர்சன் உன் லைஃப்பில் வராமலே போயிட்டா என்ன பண்ணுவ? அது எப்படி ஜமான்? அது எப்படி வராமல் போடுவாங்க? எனக்காக ஒருத்தன் இருக்க மாட்டானா என்ன? எனக்காக மட்டும் எல்லாரோட லைஃப்லேயும் இருப்பாங்க ஜமான். அந்த மாதிரி எனக்காக ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்களா என்ன? அதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்கிறான். ஆனால் என் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. உங்கள் அப்பா பார்த்து வச்ச பையன் ஏன் உனக்கு பிடிச்ச பையனா இருக்கக்கூடாது? அப்படியும் இருக்கலாம்ல. இல்லை ஜமான், அது உனக்கு சொன்னால் புரியாது. நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே இப்படி பேடாக ஸ்டார்ட் ஆனால் அது எப்படி செட் ஆகும் சொல்லு? டேய், அப்படியெல்லாம் கிடையாது. நீ தான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி யோசிச்சுட்ருக்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என்னை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிப்பாரு. வரலன்னா நீ பாட்டு கிளம்பி வந்துடு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பங்கிட்ட பேசிக்கலாம், சரியா? என்னமோடா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரில. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் நீ என்கிட்ட பேசிகிட்டே இருக்கியா? எதுவும் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் வந்த உடனே சொல்லிடலான் இருக்கேன். என்னன்னு? இல்லை, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிடலான் இருக்கேன். ஏன்டா? இல்லைடா, நீயே யோசிச்சு பாரு. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண வரும். இப்போவே என்னை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறான்னா மேரேஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் செட் ஆகாதுடா. நீ சொல்கிறது கரெக்டு தான். பார்க்கலாம், அவன் வரட்டும், பேசு. செட் ஆனால் பாரு, இல்லைன்னா சொல்லிட்டு வந்துடு. அச்சோ, என்னடா ஆச்சு? டே, சுகா காஃபி கேட்டான்டா. நான் மறந்தே போயிட்டேன். உன்கிட்ட பேசிட்டு நான் சுத்தமாக மறந்துட்டேன்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் சுகாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். ம் சரி நீ போ, கோச்சிக்கலல்ல? ஏய் போடா, அப்புறம் வந்து பேசுகிறேன். ம் சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, வந்தா பாரு, இல்லைனா நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துடு சரியா? எது வந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கலாம். ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த பர்சன் அப்படியே ரைட் சைடில் டர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஒரு க்யூட்டான ஒரு கப்பல் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க, ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அவ்வளோ அழகாக சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அப்படியே க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கான். இப்போ மறுபடியும் அவனுடைய மொபைல் ஃபோன் ரிங் ஆகுது. அவன் அப்படியே எடுத்து பார்க்குறான், பெருசாக ப்ரீத் பண்ணிட்டு, சொல்லுங்கம்மா. என்னடா வந்துட்டாரா? அம்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காதம்மா, இன்னும் வரல, வந்தால் நானே கூப்பிட்றேன். உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி பேசினாராம், டிராஃபிக்கில் மாட்டிட்டாராம், வந்துட்டுருக்காராம். ம் சரி நான் வைக்கிறேன். ஏன்டா என்கிட்ட கோவமாக பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் இதை பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குமா. ம் சடனாக பிடிக்கலன்னு சொல்லிடாத, பேசு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் சொல்லிக்கலாம் சரியா? ம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அவனுக்கு இருக்க இருக்க கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அவன் அப்படியே அவனுடைய வாட்சை பார்க்குறான். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவனால் வெயிட் பண்ண முடியல. டக்குன்னு அவன் அந்த சேரை விட்டு எந்திரிக்கிறான். ஹே சாரி 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 சாரி, ஆ சாரிடா, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறாங்க. அந்த பர்சன் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, ஆனால் அதை பெருசாக வெளில காமிச்சிக்காம அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அவனுடைய 2 இயர்ஸ்க்கும் அவனுடைய ஹேண்டை கொண்டு போய் க்யூட்டாக வச்சுட்டு சாரி சொல்லிட்டே இருக்கான். எனக்கு தெரியும் நீ செம்ம கோவத்தில் இருக்கான்னு. ஐம் ஸோ சாரி. கிளம்பிட்டான், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சமா? ஓ சாரி சாரி. உன்னை பார்க்க வர எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்பீடாக தான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தப்பு தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பேடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது எனக்கு நல்லாவே புரியுது. நீ எவ்வளோ கோவமாக இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது ரொம்ப கோவமாக இருக்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஐம் ஸோ சாரி. ம் கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இன்னும் கோவமாக இருக்கியா? ம் ஐம் ஸோ சாரி சாரி சாரி. இட்ஸ் ஓகே. அது கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல? ம் கொஞ்சமாக ஸ்மைல் பண்ணலாம்ல? சிரிக்க மாட்டியா? தப்பு தான், உன்னை 1 hour வெயிட் பண்ண வச்சிட்டேன், அதுக்காக சாரி. போதும், சாரி சொல்லாதீங்க. ஓகே தான். ஓகேவா நீ? நிஜமாக ஓகேவா? ம் ஆனால் உன் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியலையே, இன்னும் கோவமாக இருக்க போல. ம் சரி, உன் கோவம் குறையணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு? ஐஸ்கிரீம் வாங்கி தரவா? பிடிக்காதா? இல்லைனா எப்படி சாரி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கலாம்ல? சரி நீ சிரிக்கணுன்னு நான் என்ன பண்ணணும்? ம் எப்படி சாரி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவனுடைய இயர்ஸ்க்கு மறுபடியும் அவனுடைய ஹேண்டை கொண்டு போய் வச்சு சாரி அப்படின்ற மாதிரி க்யூட்டாக கேட்குறான். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். இப்போது கோவம் போகலையா? வேணா நான் டான்ஸ் ஆடி காட்டவா? ம் அப்போயாச்சும் சிரிப்பியா? இல்லைனா உன் காலில் விழுகிறேன். ஐம் ஸோ சாரி. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம், ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் சொன்ன விதம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான்.
ஓகே தானே நீ? கோவம் போயிடுச்சா? ம். போயிடுச்சு. அது கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல? போயிடுச்சு. அப்பா! இவ்ளோ அழகா இருக்க சிரிக்கும்போது. ஓகே, ஓகே. கோவமா பார்க்கும்போதும் அழகா இருக்க. என்ன எப்படி சொன்னாலும் இப்படியே பார்த்துட்டு இருக்க? ஆ? அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டியா என்ன? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ம். சாரி, சாரி. நான் ஃபர்ஸ்ட்டு என்னை பத்தி சொல்லவே இல்லல்ல? ம். ஐ அம் கிம் தயாங். ஐ அம் ஜியான் ஜங்குக். ரொம்ப அழகா இருக்க. ஆ? பேர சொன்னேன். ஆ. நீயும் தான். ம். நீயும் தான். ரொம்ப அழகா இருக்க. அ சார் தான் வந்துட்டான்டா. ம். எங்கேருந்து தான் வரானுன்னே தெரில. இப்போ தான் ஸ்கோர் பண்ண பார்த்தேன். அதுக்குள்ளே வந்துட்டான். அம், எனக்கு டீ போதும். உனக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆ? உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அம், எனக்கு ஹே, உனக்கு என்ன பிடிக்கும்னு தானே கேட்டேன். ஏன் இப்படி பார்க்குற? இல்லை, அப்படிலாம் இல்லை. எனக்கு பனானா மில்க் ஷேக் கிடைக்குமா? சார் அதெல்லாம் கிடைக்கும். 1 பனானா மில்க் ஷேக், 1 ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக். ஓகே? ம். ஓகே சார். ம். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? உன்னை பற்றி சொல்லு. அம், என்னை பற்றி ஏய், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஜஸ்ட் கூலாக இரு. ம். ரொம்ப டென்ஷனாக இருக்க போல. ம். நான் என்ன இன்டர்வியூக்கு ஆளாக எடுக்கிறேன்? கூலாக இரு. சரியா? ம். ம். ஓகே. சரி. உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்குமா? என்னது? உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அது எனக்கு பனானா மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும். அதான் தெரியுது. அப்புறம் எனக்கு டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு டேட்டூஸ் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ம். அப்புறம் இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஜங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாங்க அப்படி வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே ஜங்குக்கையே பார்த்துட்டு இருக்கான். இது ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அவ்வளோதான். அவ்வளோதானா? ம். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இதை நீங்கள் வாங்க போங்க இதெல்லாம் வேணாம் சரியா? ம். என்ன கிம்தாங்கன்னு கூப்பிடு. அப்படி இல்லையா டேன்னு கூப்பிடு. அப்படி இல்லைன்னா வீன்னு கூப்பிடு. சரியா? ம். ம். ஏங்க கூப்பிட்டு பார்க்கலாம். இது கூப்பிடலாம்ல? ஓகே, ஓகே. தியாங். என்னது? தியாங். தியாங். தியாங் உங்களை தான். சொல்லு. தியாங் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சரி, ஓகே, ஓகே. அப்படி பார்க்காதீங்க. தியாங் உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ. அது என்ன கேட்டா? இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு. என்ன 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 சொல்கிறீங்க? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறையா பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பேன்.
அப்புறம் இப்படி தான் லூசு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் என் என் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது அவங்க என் கூட இல்லை. அதுக்கப்புறம் என் அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, அதுக்கப்புறம் என்னோட யூன்டன். அவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூன்டன் என்னோட பெட். ஓ, அவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒன்று பிடிச்சிருக்கு. சார் ஆர்டர். கோல் போடும்போதே வந்து தொலைகிறோம். தேங்க்யூ. எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் அவ்வளோ அழகா ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குறான். ஜங்குக்கும் பார்க்குறான், ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு தியாங் தான் பார்க்குறான். தியாங் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஐப்ரோஸை விங்க் பண்ணுறான். ஒன்றும் இல்லை. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் என்ன கேட்டேன்? இல்லை கேட்டேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே ஒரு குட்டியாக ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக குடிச்சிட்ருக்கான். தியாங்குமே அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கிட்டே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே க்யூட்டாக ரசித்து பார்த்துட்ருக்கான். இது ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஆனாலும் அவன் பார்க்குற பார்வை அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்குக் தான் அந்த பனானா மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே கீழே வைக்கிறான். ஜங்குக் அப்படியே க்யூட்டாக வச்சுட்டு தியாங்க தான் பார்க்குறான். தியாங்க அப்படியே அடிச்சு அவன் லிப்ஸையே பார்த்துட்ருக்கான். என்ன அதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். அவனும் ஐப்ரோஸை விங்க் பண்ணி காமிக்கிறான். கண்ணாலேயே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஜங்குக்கு சுத்தமாக புரியவே இல்லை. தியாங் என்ன பண்ணுறான்னா அந்த கிளாஸ் அப்படியே ஓரமாக வச்சுட்டு தியாங் சடனாக அப்படியே எந்திரிச்சு ஜங்கு கிட்ட தான் வரான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது. அவன் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். இப்போது நம்ம தியாங் தான் அவனுடைய லிப்ஸை அவ்வளோ அழகாக வெயிட் பண்ணி விடுறான். அதுவும் தியாங்கோட ஹேண்டாலேயே வெயிட் பண்ணி விடுறான். வெயிட் பண்ணி விட்டுட்டு அவனுடைய சேரில் நார்மலாக உட்காந்துட்டு என்னாச்சு? ஹோய் ஜங்குக், ஜங்குக்கா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, சாரி. உன்னை கேட்காம நான் டச் பண்ணது தப்பு தான். தெரில, என்னையே அறியாமல் உன்னை டச் பண்ணிட்டான். ஐம் சாரி. இல்லை பரவாயில்ல. சரி. இங்கே உள்ளே உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல? அப்படியெல்லாம் இல்லையே. இருக்கு. வெளில எங்கேயாச்சும் போகலாமா? எங்கே? அதுவும் இந்த டைமில்? ஹே, என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டுருக்க? ஜங்கு, நான் ஒன்று சொல்லவா? என்னடா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், சரியா? கொஞ்சம் ஜென்டில்மேன் தான். என்னை நம்பி வரலாம், ஓகே? அப்படியெல்லாம் இல்லை. எந்திரி. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த காஃபி ஷாப்பை விட்டு அப்படியே வெளில வராங்க. இப்போ தேங் தான் ஜங்கு கிட்ட, சரி வெயிட் பண்ணு, நான் போய் என் காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் தான் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டவுன் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சாரி. எதுக்கு சாரி சொல்கிற? இல்லை, கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கேபில் வந்தேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சாரி சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அவன் கோவம் வரல, க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன கோவப்படுவேன்னு நினச்சேன், சிரிக்கிற? இது நீ என்கிட்ட சொல்லும் போது எனக்கு தெரியும் நீ சொன்னதெல்லாம் பொய்யன்னு. கண்டுபிடிச்சிட்டியா?
சரி வெயிட் பண்ணு, நான் போய் என் கார் எடுத்துகிட்டு வரேன். இல்லை, ஏன் என்னாச்சு? கோவமா? ஏய் சாரிடா, சத்தியமாக நான் வேணும்னு பண்ணல. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், வர முடியல. இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் உன் நம்பர் என்கிட்ட இல்லை, அதான். சாரி. கோவமா? நடந்து போகலாமா? என்ன? இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போகலாமா? நீ தானே சொன்ன உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ சொல்லு, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல. எனக்கு இப்படி வாக் பண்ணி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் கேட்டேன். உனக்கு வேணான்னா சொல்லு, போலாமா? ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாக் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரீட் ரோடு, அங்கங்கே குட்டி குட்டி லைட்டு, சில்லுன்னு காற்று. இந்த வாக் பண்ணி போகிறதுக்காகவே ஒரு வே இருக்கும் இல்லையா, அந்த வேல அவ்வளோ அழகாக 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. நைட் ஒரு 7:30 இருக்கும். அந்த டைமில் அவ்வளோ அழகாக 2 பேருமே வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. பெருசாக 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. 2 பேர்த்துக்குள்ளேயும் நிறையா பேசணும்னு தோணுது, ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. தியாங்க்கு ஜங்கு கூட கையை பிடிக்கணும்னு தோணுது, ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பிடிச்சா ஏதாவது சொல்லுவானோன்ற ஒரு பயம் இருக்குது. அந்த ஃபுல் மூன் வெளிச்சம், அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டார்ஸு, அங்கங்கே இந்த ஸ்ட்ரீட் லைட்டு, அவ்வளோ அழகான பிளேஸில் 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. தியாங்கோட மைண்ட் ஃபுல்லாக ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கணும், ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கணுன்ற மட்டும்தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் பெருசாக ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசல. தியாங்கோட ஐஸ் மொத்தமும் ஜங்குக்கோட ஹேண்டு மட்டும்தான் பார்க்குறான். ஜங்குக்கு இதை அப்பப்போ நோட் பண்ணுறான். ஆனால் இதை அவன் தியாங்கிட்ட கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 2 பேருமே சிரிக்கிறாங்க. தியாங் ஜங்குக்கை சிரிக்க வச்சுட்டே இருக்கான். தியாங் தான் நிறையா பேசிகிட்டு இருக்கான், ஜங்குக் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கான். ஆனால் ஜங்குக் நிறையா சிரிச்சிட்ருக்கான். தியாங்க்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கா, என்னடா செம்மையாக இருக்குல்ல பிளேஸு, ஒன்று மாதிரி. என்னது? இல்லை, பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல? இல்லையே, எப்பயும் போல தானே இருக்கு. இல்லை, இன்றைக்கி என்னமோ இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தோணுது இந்த பிளேஸ். இந்த பிளேஸில் நான் நிறையா வாட்டி வாக் பண்ணி போயிருக்கேன், தனியாக தான் வாக் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி உன் கூட நடக்கும்போது சம்திங் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியுது. ஆரம்பிச்சிட்டியா? ஹே, நிஜமாக சொல்கிறேன், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. ஒவ்வொருத்தருக்கு இந்த பக்கெட் லிஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதில் எனக்கு இதுவும் ஒன்று. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இந்த ரோட்டில் அவன் கையை பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக அவனுடைய ஹேண்டோட என்னோடய ஹேண்டை விரல் கொடுத்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு வாக் பண்ணணும். இந்த ஃபுல் மூன் வெளிச்சத்தில் குட்டி குட்டி ஸ்டார்ஸு, அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட்டு, யாருமே இல்லாத ஒரு ரோடு, அங்கங்கே அந்த மரத்தில் இருக்க குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அந்த ரோட்டில் விழுகும்போது, அதுவும் உன் மேலே விழுகும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல? எனக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா உன் கூட பண்ணணும்னு இருக்கு. தியாங், என்னாச்சு? அப்படியே நின்ட்ட, பார்க்கலாம். இல்லை, டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? ட்ராப் பண்ணுறியா? என்னாச்சு? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? கோவமாக இருக்கியா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தியாங். அப்புறம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு வீட்டுக்கு போகணுன்றேன். இப்போ தானே நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு 3 hours தானே ஆச்சு. 3 hours ஆகிடுச்சு. அதான்
உனக்கு 3 ஹார்ஸ் பெருசாக இருக்குல்ல, எனக்கு 3 ஹார்ஸ் ஏதோ ஒரு செகண்ட் மாதிரி இருக்கு. தியான், நிஜமாக எனக்கு அப்படி தான் இருக்கு. ஏதோ இந்த 3 ஹார்ஸ் ஒரு செகண்ட் மாதிரி இருக்கு. எனக்கு இது பத்தலை. உன் கூட இன்னும் நிறையா பேசணும், நிறையா தூரம் போகணும் போல இருக்கு. அது இல்லை, நான் சரி, ஓகே 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 உடனே சீரியஸ் ஆகிடாத. ம், இங்கே வெயிட் பண்ணு, நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை, நானும் வரேன் அப்படின்றியா? உனக்கு ஓகேவா இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும்? உனக்கு கால் வலிக்கும்ல? இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இல்லை இல்லை, நானும் உன் கூட கொஞ்ச தூரம் மறுபடியும் நடக்கணும்னு தோணுது. அதான். என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, வா போலாம். ம். ஜங்குக், என்ன உன் கையை பிடிச்சிக்கலாமா? என்ன என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? கையை தானே பிடிக்கணும்னு கேட்டேன். இல்லை, அப் அப்படி இல்லை. அது சடனாக கேட்டோன்னே என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ம், சரி, ஓகே. சரி, வா போலாம். ஏய், பார்த்து, நீ இந்த சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு தியான் தான் ஜங்குக்கு அவ்வளோ ப்ரிட்டெக்ட் பண்ணி பார்த்துக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். என்னாச்சு, எதுக்கு அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. ம், சரி, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அந்த காரோட ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். ஜங்குக்கு அவ்வளோ அழகாக போய் உட்காடுறான். உட்காந்ததுக்கப்புறம் அந்த காரோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சுற்றி வந்து அந்த காரில் உட்காடுறான். ஜங்குக்கு இது சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே தான் இருக்கான். இந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தியாங் தான் ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ஏன்னா தியாங்கோட காருக்கு பின்னாடி வர காரெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறான். ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே ஜங்குக் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் தான், தியாங், உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும்ல? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போறியா, அதான் கேட்டேன். இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, உன் வீடு வந்துடும். அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு இறங்கி போயிடுவ. அதான் ஜங்குக், நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லவா? நீ என்ன நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு ரொம்ப தூரம் போகணும்னு தோணுது உன் கூட. ம், உனக்கு அப்படி தோணலையா? அது 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 வந்து அது வந்து தான் வீடு வந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வேக வேகமாக அந்த காரை டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேக வேகமாக இறங்கி அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். தேங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் ஏதாவது சொல்லுவானான்னு எதிர்பார்க்குறான். ஆனால் அவன்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அவன் பாட்டுக்கு இறங்கி உள்ளே போயிட்டுருக்கான். ஜங்குக், ஆ, அவ்வளோதானா? என்ன? இல்லை, எவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் ஒன்றா சுற்றணும், நிறையா பேசணும். ஆனால் எதுவும் சொல்லாமலே போகிற. என்னை பிடிக்கலையா? நிறையா பேசுகிறேண்ணா. ம், அப்படி இல்லை. அப்போ பிடிச்சிருக்கேன்றியா? இல்லை, அப்படி இல்லை.
அது அது வந்து இல்ல. எடாத. சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். சரி, இவ்ளோ தூரம் உன்ன சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஒரு கப் காஃபி கூட கிடையாதா? ம்? என்ன அப்படியே அனுப்பி விட்டுருவியா என்ன? அ அச்சோ! அ அ சாரி, சாரி. அ அ உள்ள வா. ஓகே. ஏன் இது இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ம்? அம் அது இல்ல. அப் ஐம் சாரி. நான் ஒரு ஒரு மாதிரி ஓகே, ஓகே. ம். நான் எதுவும் தப்பானாலாம் நெனச்சுக்க மாட்டேன். ம். உள்ள வாடா. ம். எங்க? வீட்ல யாரும் இல்ல? இல்ல. அம்மா, அப்பா, அண்ணா எல்லாருமே புசான்ல இருக்காங்க. நான் இங்க ஜாப்க்காக இங்க வந்து இருக்கேன். ஏன்? இது அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? போச்சு. அ இல்ல, இல்ல. மறந்துட்டேன். அதான். ஓ! ஏ ஜங்குக் அ அ டாங் பயப்படாத. அது ஒண்ணும் பண்ணாது. பேம், பேம் என்ன பண்ற? பேம், சிட். என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் ஜங்குக் என்ன பண்ணுது இது? ஏய் ஜங்குக் பயமா இருக்கு ஜங்குக். அது கொஞ்ச நேரம் சைலண்ட்ல பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பின்னாடி போய் அவனுடைய ஷோல்டரை பிடிச்சிட்டான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவன் க்யூட்டாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான். பேம் என்ன பண்ற? சைலண்டா இரு. பேம் அவ்வளோதான். அமைதியாயிடுச்சு. க்யூட்டா அப்படியே தாங்கி பார்க்குது. தியாங் தியாங் ஓகே தானே நீ? ஐம் சாரி. நான் சொல்ல மறந்துட்டேன். பேம் உனக்கு எப்படி யோன்ட்டனோ அந்த மாதிரி எனக்கு மேம். சாரி. அவன் இது வரைக்கும் இப்படி பண்ணதே இல்லை. என்னாச்சுன்னு தெரில. புதுசாக இந்த மாதிரி பண்ணுறான். நீ ஓகே தானே? ஆ ஆ ஓகே தான். வா இங்கே உட்காரு. நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஹே எங்கே தனியாக விட்டு போகிற? வேற என்ன பார்த்துட்டே இருக்கான். இல்லை இல்லை அவன் இதுக்கப்புறம் ஓகே தான். அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். பேம் கிட்ட போகக்கூடாது சரியா? அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். பேமும் க்யூட்டாக பார்க்குது. தியாங் அப்படியே ஒரு குட்டி பயத்தோடு தான் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் வாட்டர் எடுத்துகிட்டு வெளில வரான். அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஏன்னா பேமும் தியாங்கும் நல்லா செட் ஆகிட்டாங்க. க்யூட்டாக 2 பேருமே விளாண்டுட்ருக்காங்க. ஜங்குக் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ தியாங் அதை பார்த்துட்டு ஜங்குக் நான் கூட என்னமோ நினச்சேன். பரவாயில்ல நல்லா ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டான். எனக்கு இவனை பார்க்கும்போது யூன்டன் தான் ஞாபகம் வரான். க்யூட்டாக இருக்கான். தியாங் எப்படி அதுக்குள்ளே அவன் கூட செட் ஆனா தெரியலையே. ஏய், பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் நீ தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. இந்த தண்ணி பேச்ச மாத்திடுறான். ம் சரி. நான் 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 போய் காஃபி போட்டு வரேன். ஜங்குக் ஆ எனக்கு காஃபி பிடிக்காது. ஓ அப்புறம் வேற என்ன வேணும்? நீ வேணும். என்னது? ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக். ம் ஓகே. ம் சரி ஓகே. வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் உள்ளே போகிறான். கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி தனியாக சிரிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து ஜிமன் கிட்டேருந்து கால் வருது. என்னடா ஆச்சு? பேசுனியா? ம் பேசிட்டேன்டா. என்னாச்சு? பிடிக்கலன்னு சொல்லிட்டியா என்ன? இல்லை சொல்லணும்னு தோணலை. என்னது தோணலையா? அப்போ பிடிச்சிருக்கா அவனை? தெரியல. எனக்கு இன்னும் டைம் வேணும்னு தோணுது. அவனை பிடிக்கலன்னு சொல்ல முடியல, பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே டர்ன் பண்ணி தேங்க தான் பார்க்குறான். தேங்க அவ்வளோ அழகா பேம் கூட விளாண்டுக்கிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். தேங்கையே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். தேங்க அப்படியே இப்படி நிமிர்ந்து, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை. எங்கடா இருக்க? வீட்டில். வீட்லையா? அவன் இருக்கானா? ம். டேய் மச்சான், அதுக்குள்ளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அசிங்கமாக ஏதாவது கேட்டுருவான். வீட்டில் வந்து ட்ராப் பண்ணார். அப்புறம் அப்படியே அனுப்புனா தப்பு இல்லை. அப்புறம் அப்பா திட்டுவார்ல்ல. ஓ, அப்பா திட்டுவார், அதுக்கு நீ பயப்படுற? இல்லை, அது எப்படி வீடு வரைக்கும் நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு வந்தவரை அப்படியே அனுப்புனா நல்லா இருக்காதுல்ல. அதான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பனானா மில்க் ஷேக் போட்டுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே. அந்தளவுக்கு வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, பையன் பார்க்க. அது அது வந்து டேய், நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்கானா? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கானா? நீ தான் பெருசாக பக்கெட் லிஸ்டெல்லாம் வச்சுருந்தே, அதில் ஏதாவது ஒன்றாவது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட. என்னடா சொல்கிற? எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அவனை வேணான்னு சொல்ல ஒன்று கூட இல்லை. எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்போ சீக்கிரமாக கல்யாணம் அப்படியெல்லாம் இல்லை. என்ன பேசணும். அது எப்படி பேசின 4 ஹவர்ஸ்லேயே எப்படி சொல்ல முடியும்? டேய், நீ தானே சொன்ன பார்த்த செகண்ட் நமக்கு தோணணும் அப்படி இப்படின்னு. நீ தானே சொன்ன. அப்படி அவனை பார்த்த செகண்ட் உனக்கு தோணலையா என்ன? தோணுச்சு ஜமன், எனக்கு தோணுச்சு. பார்த்த செகண்ட் தோணுச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. அவன்கிட்ட எனக்குள்ளே தோன்றது எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஒரு மாதிரி இருக்கு. லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறியான்னு கேட்டா. தெரியல. ஜங்குக்கா, சரி, நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். டே, என்ன கேட்டதுக்கு பதில் சொல்ல. அப்புறம் கால் பண்ணுறேன்டா. சரிடா, அட்லீஸ்ட் அவன் ஃபோட்டோவாக தான் அனுப்பு. ஃபோட்டோ இப்போ எப்படிடா? எட்ரா, ஒரு ஃபோட்டோ தானே கேட்குறேன். பார்க்கணுன்னு தோணுது, அதுதான் கேட்டான். சரி, அவன் பேர் என்ன? பேர் கிம்தா. ஜங்குக்கா, கிம்தா. சரி, ஃபோட்டோ அனுப்புகிறேன். வை. தியாங், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, இதோ வரேன். சரி. என்னது இது? ஃபோட்டோ கிளியராகவே தெரில. எப்படி எடுக்கிறது? ஜிம்மனை வச்சுக்கிட்டு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேண்ணா? உனக்கு தெரியலனா வேணாம், விட்டுரு. இல்லை, எனக்கு மேக் பண்ண தெரியும். சரி, ஓகே. ஃபோட்டோ எடுத்துட்டேன். என்ன இப்படி இருக்கான்? ஜெமனுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனுக்கு அனுப்பி விட்டுட்டு பனானா மில்க் ஷேக்கோட அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கோட வெளில வரா. ஏந்தா உட்காரு. ஏய், செம்மையாக இருக்கு உன்ன மாதிரி. என்னது? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொன்னேன், நல்லாயிருக்கு. நிஜமாவா? நிஜமா?
உன்ன மாதிரியே இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. என்னது? பனானா மில்க் ஷேக் சொன்னேன். ஓ! அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிச்சிட்ருக்கான், இவனும் குடிச்சிட்ருக்கான். க்யூட்டா 2 பேத்துக்கும் அப்பப்போ ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேருமே க்யூட்டா ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அந்த கிளாஸை ஓரமா வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே தியாங்க தான் பார்க்குறான். தியாகமே ஜங்குக்க தான் பார்க்குறான். என்னாச்சு தியாங்? எதுக்கு அப்படி பார்க்குற? அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வரான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது. அவன் அறியாமலே அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். தியாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தியாங் அப்படி ரொம்ப கிட்ட வரான். அவனுடைய லிப்ஸ்க்கும் இவனுடைய லிப்ஸ்க்கும் ஒரு 2 இன்ச் தான் கேப் இருக்கும். ஜங்குக்கு அந்த சோஃபாவை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஐஸை 2 க்ளோஸ் பண்ணி க்யூட்டாக உட்காந்துருக்கான். நம்ம தியாங் தான் அவனுடைய லிப்ஸை பார்த்துட்டு அப்படியே அவனோட ஐஸை தான் பார்க்குறான். அவனுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு குட்டி பயத்தோட க்யூட்டாக உட்காந்துருக்கான். தியாங் இதை பார்த்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனுடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜங்கு கூட லிப்ஸை அப்படியே ஒயிட் பண்ணி விட்டுட்டு நார்மலாக உட்காடுறான். ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். போச்சு, அசிங்கமாக போச்சு அப்படின்னு ஒரு க்யூட்டாக பார்க்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் அவ்வளோ க்யூட்டாக பேம் கூட விளாண்டுக்கிட்டு இருக்கான். விளாண்டுக்கிட்டே ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் தியாங், சொல்லு ஜங்குக்கா, நீ எப்பயுமே இப்படி தானா? பேசிகிட்டே இருப்பியா? ரொம்ப போர் அடிக்கிறேன்னா என்ன? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கேட்கணுன்னு தோணுச்சா தான் கேட்டேன். சீரியஸாகவே நான் இப்போ எப்பயுமே இருந்தேன். என்னமோ தெரில, உன் கூட இருக்கும்போது நிறையா பேசணும்னு தோணுது. அதான் பேசிகிட்டே இருக்கேன் போல். என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறேன்? இல்லை ஒன்றும் இல்லை. தியாங், நான் உன்னை கேட்கவா? என்ன கேட்க போகிறேன்? யாராச்சும் லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஆர்வமாக தியாங்கியே பார்க்குறான். தியாங் அப்படியே பேம் கூட விளாண்டுக்கிட்டே அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். என்னாச்சு? இல்லை இல்லைண்ணா, யாரையும் லவ் பண்ணதில்லை. நிஜமாவா? நம்ப முடியலையே. இவ்வளோ அழகாக இருக்க, பேசிக்கிட்டே இருக்க, நிறையா சிரிக்க வைக்கிற, நிறையா ஃப்ளோட் பண்ணுற, இப்படியெல்லாம் இருக்க நீ யாரையும் லவ் பண்ணது இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு க்யூட்டாக கேட்குறான். தியாங் அப்படியே ஜங்குக்கு ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கான். தியாங், ஒன்று தான், உன்கிட்ட தான் கேட்குறேன். ஜங்குக், சத்தியமாக நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. சரி, உன்னோட லைஃப்பில் யாரையாச்சும் சடனாக பார்க்கும்போது உனக்கு தோணியிருக்கும்ல, இவங்க கூட வாழ்ந்தா நம்ம லைஃப் அழகாக இருக்கும்னு? அப்படி எதுவுமே இல்லையா? ஜங்குக்கு அவ்வளோ ஆர்வமாக தேங்கையை பார்க்குறான். அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். தேங்க் க்யூட்டாக பேம் கூட விளாண்டுக்கிட்டே ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறான். என்ன நான் பாட்டு கேட்குறேன், நீ ஸ்மைல் பண்ணுற. லவ் பண்ணதில்லைன்னு சொன்னேன், ஓகே, பட் நீ உன் லைஃப்பில் எத்தனையோ பேரை பார்த்துருப்ப, பேசியிருப்ப, பழகிருப்ப. அட்லீஸ்ட் சடனாக ஒருத்தரை பார்க்கும்போது கூடவா உனக்கு அந்த ஃபீல் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவ்வளோ க்யூட்டாக கேட்குறான். தேங்க அப்படி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக், சத்தியமாக என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்ததே கிடையாது. நீ கேட்டே ஒன்று, சடனாக ஒரு பர்சனை பார்க்கும்போது கூடவா உனக்கு அந்த ஃபீல் வரல அப்படின்ற மாதிரி கேட்டல, வந்ததே இல்லை நேற்று நைட்டு வரைக்கும். அதுவும் நேற்று நைட்டு ஒரு 10:45 இருக்கும். அது வரைக்கும் என் லைஃப்பில்
லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாமே அவங்க மட்டும்தான். அவங்க என் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் லைஃப்பில் நான் தோணுனதே கிடையாது, யோசிச்சதும் கிடையாது. அவங்களுக்காக எல்லாமே பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. வீடு, வீட்டை விட்டால் ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டால் வீடு. இது மட்டும்தான் எனக்கு தெரியும். நேற்று நைட் 10:45 வரைக்கும் நேற்று ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார் ட்ரைவ் பண்ணி செம்ம டென்ஷனாக வந்துட்டு இருந்தேன். என் லைஃப்லேயே எனக்கு 2 விஷயம் சுத்தமாக பிடிக்காது. ஒன்று அந்த மலை, இன்னொன்று அந்த மலையில் வர அந்த மின்னல் வெளிச்சம், அந்த மின்னல் வெளிச்சத்தோட சத்தம். இது 2மே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது நேற்று நடந்தது. ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன். சுத்தமாக காரை ட்ரைவ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மழை, அந்த மின்னல் வெளிச்சம், அந்த சத்தம். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. எப்போல்லாம் டென்ஷன் ஆகிறனோ அப்போல்லாம் ஸ்மோக் பண்ணுறப்போ ஹேபிட் இருக்குது. நேற்று அப்படி ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு அந்த லைட்டரை ஆன் பண்ணேன். சடனாக ஒரு மின்னல் வெளிச்சம். நான் அப்போ தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் அந்த மின்னல் வெளிச்சத்தில் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தான். அந்த மலை, அந்த மின்னல் வெளிச்சம், அவன், அது 3மே எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அந்த மின்னல் மாதிரி அவன் இருந்தான். என் லைஃப்பில் சடனாக வந்தான். அவ்வளோ அழகாக மாற்றினான் அந்த ஒரு செகண்ட். உண்மை சொல்லனா என் மனசே என்கிட்ட இல்லை. அந்த காரில் என்னோடய உயிர் மட்டும்தான் இருந்தது. என் மனசு ஃபுல்லாக அவன்கிட்ட தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தான். அந்த மலையில் அவ்வளோ அழகாக, ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பினஸில் அவன் பாட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். யாருமே இல்லைங்க, அவன் மட்டும்தான் இருந்தான். அந்த மின்னல் வெளிச்சத்தில், அந்த மலையில் மொத்தமாக ஏதோ பண்ணிட்டு போயிட்டான். அப்போ அந்த செகண்ட் எனக்கு தோணுச்சு, நீ என்கிட்ட கேட்டல, அது எல்லாமே அந்த செகண்ட் எனக்கு தோணுச்சு. இவனை ஏன் நம்ம கூடவே வச்சுக்க கூடாது? ஏன் இவ்வளோ வருஷமா இவனை என் கண்ணில் காட்டாமலே வச்சிருந்த? அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் கையை பிடிச்சிக்கணும், அவனை நிறைய காதலிக்கணும். எனக்கு அவனை தவிர வேற எதுவுமே வேணான்னு தோணுச்சு. அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு கடைசி வரைக்கும். அந்த ஸ்மைலை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் என் லைஃப்பில் தோணாதது எல்லாமே அவனை பார்த்தா அந்த ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு. சந்தோஷமும் துக்கமும். அவன் மடியில் படுத்து அழுகணும்னு தோணுச்சு, அவன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அவனை நிறைய காதலிக்கணும்னு தோணுச்சு. ஒரு செகண்டில் அதே மின்னல் வெளிச்சத்தில் காணாமல் போயிட்டான். உனக்கு ஒன்று சொல்லவா? சத்தியமாக நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அவன் முகம் மட்டும்தான், அந்த மின்னல் வெளிச்சம், அவனுடைய முகம், அந்த அழகான சிரிப்பு, அந்த மலையில் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அது மட்டும்தான். நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. அவனை எப்போ மறுபடியும் பார்ப்போம், அவன்கிட்ட எப்போ பேசுவோம்,
அவனை பார்த்த செகண்ட் அவனை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அவன் ஐஸில் அப்படியே டிஎஸ் தேங்கி நிற்கிது. அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் அவனுடைய ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் தேங்கி நிற்கிது. தான் இப்போ ரொம்ப ஸ்லோவாக அவன் கிட்ட வரான். தேங்குமே ஜங்குக்கு அப்படியே தேங்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். அவன் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். இப்போ தேங் தான் ஐஸ் ஃபுல்லாக டிஎஸோட அப்படி ஜங்கு கிட்ட வரான். அவனுடைய லிப்ஸ்க்கும் இவனுடைய லிப்ஸ்க்கும் ஒரு 1 inch தான் கேப் இருக்கும். தேங் அவ்வளோ அழகா ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணுற மாதிரி பிடிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே தேங்கோட ஹேண்டை தான் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே தேங்க தான் பார்க்குறான். தேங்க அவ்வளோ அழகா ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப கிட்ட வரான். அவனுக்கு இவனுக்கு ஒரு 1 inch தான் கேப் இருக்கு. தேங்கோட மூச்சு காற்று ஜங்குக்கு மேலே படுது. ஜங்குக்கோட மூச்சு காற்று தேங்க மேலே படுது. ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த சோஃபாவை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். நம்ம தேங் தான் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டான். இன்னும் கிட்ட போகிறான். அதுக்குள்ளே ஜிமன் கிட்டேருந்து கால் வருது. வந்த அடுத்த செகண்ட் இப்போ தான் தேங்கு புரியுது தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. சடனாக நகர்ந்து உட்காந்துடுறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட் ஆகுது. அவனை ஃபேஸ் பண்ண முடியல. கால் கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறான். ஓ தித்தியம் என்னடா பண்ணிருக்க? அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா? நான் கிஸ் பண்ண வந்தப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணான்ல, அப்போது அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே யோசிச்சுட்ருக்கான். சடனாக அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் எடுத்து அப்படியே பார்க்குறான். என்னடா டீ எங்கடா இருக்க? நான் வெளில இருக்கேன். ஏன் டீ எவ்வளோ நேரமாக கால் பண்ணுறேன், என்னதான் பண்ணிகிட்ருக்க? உங்கள் அப்பா இங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு வேறு வேலை மாதிரி இல்லை. இப்போ என்னவா? டேய் எங்க? ஹலோ என்னடா? ஏண்டா என்ன வந்து அந்த காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கடா போனேன்? அப்புறம் சொல்கிறேன் வை. ஜங்கு ஜங்குக்கு என்னாச்சு? டேய் எனக்கு அப்புறமே கால் பண்ணுறேன். ஜங்கு யார் நீ? என்ன யார் நீன்னு கேட்டேன். யார் நீ? அங்கே என்கிட்ட வராது. யார் நீ? நான் நான் ஜங்கு கழுகாதனா? நான் யாருன்னு சொல்கிறேன். எதுக்கு என்ன ஏமாத்துன? ஜங்கு சொல்லுடா, எதுக்கு என்ன ஏமாத்துன? எதுக்காக எதுக்காக இப்படிலாம் பண்ண? ம் இதா எதுக்கு இப்படி பண்ண? ஏய் ஜங்கு ஜங்குக்கு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. நான் 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 ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எதுவும் சொல்லாத. எதுவுமே சொல்ல தேவையில்ல. எனக்கு எல்லாமே தெரியும். என்னை ஏமாத்துன? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கொரியாவிலேயே டாப் 1 கம்பெனியோட ஒரே பையன் இவ்வளோ கேவலமா சீட் பண்ணி என் ஃபீலிங்ஸோட விளையாண்டுருக்கல்ல, அசிங்கமா இல்லை? எதுக்காக என்ன ஏமாத்துன? ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? ஆ என்னை டச் பண்ணாத. என்னது தொடக்கூடாதா? ஏன் தொடக்கூடாது? ஆ எதுக்குடா தொடக்கூடாது? நீ என்னோடது. உனக்கு அசிங்கமா இல்லை? ஒருத்தரோட ஃபீலிங்ஸோட விளையாடுற உனக்கு அசிங்கமா இல்லையா? கிட்டத்தட்ட 6 hours கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு சொல்லணும்னு தோணல?
ம். உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. என்னை ஏமாத்தியிருக்கல்ல. இவ்வளோ கேவலமா என்னை சீட் பண்ணியிருக்கல்ல. அதுவும் பிளான் பண்ணி என்னை ஏமாத்தியிருக்கல்ல. ஏய், என்ன என்ன உன்னை சீட் பண்ணிட்டாங்க? என்ன பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க? ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணேன். என்னமோ கேட்ட, யாராச்சும் லவ் பண்ணியிருக்கியா, யாராச்சும் லவ் பண்ணியிருக்கியான்னு அவ்வளோ ஆர்வமாக என்கிட்ட கேட்ட. இப்பயும் சொல்கிறேன், நான் யாரையுமே லவ் பண்ணதில்லை. உன்னை நேற்று நைட்டு அந்த மின்னல் வெளிச்சத்தில் பார்க்குற வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணதில்லை. உன்னை பார்த்த செகண்ட் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. எப்பயுமே உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு. நேற்று நைட்டு சுத்தமாக தூக்கல, பைத்தியக்கார மாதிரி என்னை புலம்ப விட்ட. உன்னோட முகம் மட்டும்தான், அந்த அழகான சிரிப்பு, இது மட்டும்தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்தது. எனக்கு மறுபடியும் உன்னை எப்படா பார்ப்போன்னு தோணுச்சு. அப்படி பார்த்தனா நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. மறுபடியும் அந்த காஃபி ஷாப்பில் பார்த்தேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு தோணுச்சு. உன் கையை விட்டுறவே கூடாதுன்னு தோணுச்சு. உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது தப்பா? சொல்லு, இது தப்பா? அதுக்கு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏன் என்னை ஏமாத்தின? என்னது ஏமாத்தினாங்களா? நான் உன்னை என்னை பார்த்து சொல்ல, நான் உன்னை ஏமாத்தினா? பின் என்ன பண்ணியிருக்கேன்? ஆ, பின் என்ன பண்ணியிருக்க? அதை பிளான் பண்ணி. ஜங்குக்கு இதை பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். நான் பண்ணது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை, பிடிக்கல. நிஜமா நிஜமா சொல்லு. நான் உன்னை கிஸ் பண்ண வந்தப்போ நீ ஐஸை க்ளோஸ் பண்ணல. அதுவும் ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி. 2 வாட்டி நீ அதை பண்ண. அப்போ பார்த்தா உன் கண்ணில் அவ்வளோ காதல் தெரிஞ்சது. யார் பண்ணியிருக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக கேட்டா. எதுக்காக இதெல்லாம் தான் பண்ண? ம், எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ண? நான் கிஸ் வந்து நான் வந்தப்போ ஏன் சைலண்டாக இருந்த? ஏன் ஐஸை க்ளோஸ் பண்ண? அது 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 வந்து நீ பேச்ச மாற்றாத. ஃபஸ்ட்டு வெளில போ. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. ஜங்குக், ஜங்குக் என்ன பாரு, என்ன தொடாத. ஜங்குக், ஐ லவ் யூ. ஜங்குக், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐ லவ் யூ. நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை பார்க்க வந்த பையனை விட நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் உன்கிட்ட அப்ரோச் பண்ண விதம் தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அது தோணலையா? ம், எனக்கு தோன்ற மாதிரி உனக்கு தோணலையா? உண்மையை சொல்லு. நீ போய் சொல்கிற, நீ போய் சொல்கிற ஜங்குக், நீ போய் சொல்கிற. இப்போ கூட உன் கண்ணில் தெரியுது என் மேலே வச்சிருக்க காதல். நீ போய் சொல்கிற. இல்லை, நான் போய் சொல்ல. தயவு செஞ்சு வெளில போயிடு. எனக்கு இந்த மாதிரி போய் சொல்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. வெளில போ, வெளில போதையா? இப்போ நீயா வெளில போறியா? ஜங்குக், என்ன என்ன இந்த மாதிரி பண்ண வச்சதே நீ மட்டும்தான் ஜங்குக்.
என்ன சொல்ற? ஆமா. நான் ஏன் உன்னை அந்த மின்னல் வெளிச்சத்தில் பார்க்கணும்? எனக்கே இவ்வளோ நாளாக தோணாதது. அப்போ தோணணும். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஏன் உன்னை பற்றியே யோசிச்சிருக்கணும்? உன்னை ஏன் நான் மறுபடியும் அந்த காஃபி ஷாப்பில் பார்க்கணும்? நீ ஏன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படியெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ ஏன் அந்த மாதிரியெல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும்? அது ஏன் நான் கேட்கணும்? ஏன் உன்கிட்ட வந்து நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே இப்படி தோணாதது ஒன்று. உன்னை பார்க்கும்போது, அதுலையும் உன் கண்ணை பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் எனக்கு தோணுச்சு சத்தியமாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஐ லவ் யூ. வெளில போதையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே தஞ்சு போய் அப்படியே வாக் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் தான் போடுறான். சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். என்னடா ஆச்சா? அந்த பையனை பார்த்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? மேரேஜை பற்றி பேசலாமா? பா, நீங்கள் மேரேஜை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டு அடுத்த செகண்ட் தேங்க அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே டவுன் பண்ணி ஜங்குக்கு தான் பார்க்குறான். சூப்பரா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு அந்த பையனை பிடிக்கும்னு. அப்பா ஒரு நிமிஷம். என்னடா? அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன பையனல்ல, எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அவருடைய பேர் கிம்தா. அவன் கூட வாழ்ந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அடுத்த செகண்ட் அவங்களோட ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. அவன் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கும் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே தேங்கி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ சாரிப்பா, எனக்கு இங்கே சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேனான்னு எனக்கு தெரிலப்பா. ஆனால் நான் தேங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். அவனை நான் இப்போ தான்ப்பா பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு 6 hours இருக்கும். இப்போ தான் பார்த்தேன். இந்த 6 மணி நேரம் ஏதோ அவன் கூட 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ப்ளீஸ்ப்பா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்டதில்லை. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு தாங்க வேணும்ப்பா. அவன் என்னை நல்லா பார்த்துப்பான்ப்பா. ப்ளீஸ்ப்பா. என்னங்க, அதான் கேட்குறான்ல, பண்ணி வச்சுருங்களேன். அவன் சந்தோஷமாக இருப்பான்ல, அதுதானே நமக்கு வேணும். ஜங்கு பா, அவனை மார்னிங் கூட்டிகிட்டு வா, பேசணும். பா, அவனை காலையில் கூட்டிகிட்டு வா, நான் பேசிட்டு தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன். அப்பா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. கூட்டிகிட்டு வா, பேசலாம். அதான் அப்பா சொல்கிறாருல்ல, கூட்டிகிட்டு வா, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே தேங்க தான் பார்க்குறான். தேங்க அப்படியே ஸ்டில் அங்கேயே நின்றுட்டு பயங்கரமாக அழுகிறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான்.
தியாங், ம், இன்னொரு வாட்டி என்கிட்ட போய் சொல்ல மாட்டல்ல? சத்தியமா மாட்டேன். லவ் பண்ணுறியா? ம், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம், இப்போவே பண்ணிக்கலாமா? ஐ லவ் யூ ஜாங். ஐ லவ் யூ தியாங். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் தியாங் தான் அவ்வளோ ஃபஸ்ட்டாக ஜங்கு கிட்ட வரான். கிட்ட வந்து அவனுடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணுற மாதிரி பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே க்யூட்டாக ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ் அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு குட்டி ஸ்மைலோட தியாங்க தான் பார்க்குறான். என் வீட்டில் பேசிட்டேன். என் அப்பா உன்னை பார்த்தாருன்னா ஓகே சொல்லிடுவார். ஆனால் உன் வீட்டில் நான் பேசுகிறேன். ஒருவேளை உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னா? பிடிக்கும். பிடிக்கலன்னா? ஜங்கு, நான் அப்பா சொன்னது தான் இப்போயே சொல்கிறேன். எனக்கு நீ மட்டும்தான். ம், என் அப்பா உன்னை வேணான்னு சொன்னாருண்ணா, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாருண்ணா, எனக்கு எதுவுமே வேணாம். நீ மட்டும் போதும். எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டு வந்துடுவேன். அப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல்ல? ம், எனக்கு எதுவுமே வேணாம். நீ மட்டும் போதும். இப்போ சொல்லு, உன்னை கிஸ் பண்ணலாமா? ம், உன்னை கிஸ் பண்ண என்ன லவ் பண்ணுவியா? விட்டுற மாட்டல்ல? உன் வீட்டில் வேணான்னு சொன்னா? ஏய், எனக்கு நீ வேணும். ம், தியாங், அது எப்படி? நேற்று தான் என்ன பார்த்த. அதுக்குள்ள நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனோட பையன், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்கிற. இதெல்லாம் ஐ லவ் யூ. நீ தான் என்கிட்ட கேட்டல்ல, சடனாக ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுன்னு சொல்லல. அப்படி தான் நீ எனக்கு. உன்னை அந்த மின்னல் வெளிச்சத்தில் பார்த்ததுக்கப்புறம் உனக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுச்சு. ஆஃப்டர் ஆல் ஒரு பிஸ்னஸ்மேனோட பையன், அவ்வளோதானே? ம், உனக்காக எதை வேணாலும் விடலான்னு தோணுச்சு. உன்னை பார்த்த செகண்ட் டிசைட் பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு. ஐ லவ் யூ. என் அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சடனா தேவோட லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அவனுடைய லிப்ஸை மூவ் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேர்த்தோட லிப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. தேங்க அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்றத அவனால் நம்பவே முடியல. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகேவோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டேஸ், அவ்வளவு காதல், அவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்மைலோட தேங்கோட லிப்ஸில் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். அதுவும் தேங் ஜேகேவோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பான். தேங்கோட ரெண்டு ஹேண்டையும் அவ்வளோ டைட்டாக பிடிச்ச அவனை அப்படியே கிட்ட இழுத்த அவ்வளோ அழகான கேஸ். இந்த டைம்னு பார்த்தா
பயங்கரமாக வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையோட சேர்த்து இடி சத்தமும் கூட. ஒரு இடி தான் இடிக்குது. தேங் தான் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டேன். அப்படியே ஜங்குக்கே பார்க்குறான். என்னாச்சு தான் அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அவன் அப்படியே கிட்ட இழுக்கிறான். ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டா ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். தேங்க ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டா ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு? ஐ லவ் யூ. எதுக்கு சிரிக்கிற? இல்லை, நேற்று இதே டைமில் இதே மலையில் இதே இடி சத்தத்தில் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். உன்னை பார்க்கும்போது உன்னை மிஸ் பண்ணக்கூடாது, உன்னை மிஸ் பண்ணவே கூடாது. உன் கூட ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல என் லைஃப்பில் நீ மறுபடியும் வருவேன்னு. பாரு, இன்னைக்கு அதே மலை, அதே இடி சத்தம், நீயும் நானும் ஒன்றா இருக்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. விட்டுற மாட்டல்ல? ஐ லவ் யூ டா. அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டேன். நீ என்னை விட்டுற மாட்டல்ல? ஹே, நான் பேசிகிட்ருக்கேன். அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பேக் நெக்குக்கு அப்படியே அவனுடைய ஹேண்டை கொடுத்து அவனை அப்படியே கிட்ட இழுத்து அவனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப க்யூட்டாக ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கோட ஷோல்டர் மேலே தான் தேங்கோட ஃபேஸை வச்சுட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே ஜங்குக்கை பார்க்குற மாதிரி அவனுடைய ஹெட்டை மட்டும் திருப்புறான். திருப்பி ஜங்குக்கோட இயர்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்லோவாக, ஜங்குக்கா என்னதான் இன்னைக்கு நான் உன் கூடவே இருந்துடவா? என்ன சொல்கிற? இல்லை, வெளியில் செம்மையாக மழை பெய்யுது, இடி சத்தமும் அதிகமாக இருக்கு. இங்கேருந்து நான் ரொம்ப தூரம் காரை ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போகணும். அதான் நான் இங்கேயே உன் கூடவே இருந்துடவா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டா. ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். அது அது வந்து ப்ளீஸ்டா இங்கேயே உன் கூட ஸ்டே பண்ணிக்கவா? மார்னிங் எந்திரிச்சு நான் கிளம்பி போயிடுறேன், சரியா? அது இல்லை, வேணாம். என்னாச்சு? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ 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 ஃபஸ்ட்டு கிளம்பு. காலையில் அதே காஃபி ஷாப்புக்கு வந்துடுறேன். நான் அப்பா அம்மா அண்ணா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன். இப்போ கிளம்ப. ஜங்குக்கா இல்லைதான், நீ ஃபஸ்ட்டு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் தேங்காய் அப்படியே ரொட்டேட் பண்ணி அவனுடைய பேக் ஷோல்டரை அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சி அவன் அப்படியே புஷ் பண்ணுறான் வெளியில் போக சொல்லி. உனக்கே அநியாயமாக தரல, இவ்வளோ மழை பெய்யுது, இப்படி பாய் ஃப்ரெண்டாக இந்த மலையில் நினச்சிட்டு போக சொல்லலாமா? நான் பாவம் இல்லை. ஜங்குக்கா இல்லை இல்லைதான், நீ ஃபஸ்ட்டு கிளம்ப. பயப்படுறியா? எதுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு? அப்படியெல்லாம் இல்லை, சத்தியமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். சத்தியமாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்.
உன் கூட தூங்கணும், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண மாட்டேன். இல்லை இல்லை தேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வெளியில் அனுப்பி டோரை லாக் பண்ணுறான். ஏய் ஜங்கு ஜங்குக்கா, என்ன தேவ், நீ ஃபஸ்ட்டு காருக்கு போ, மழை பெய்யுது, மழையில் நனையாத. ஏய் ஜங்குக்கு, நான் சீரியஸாகவே உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன் கூட அமைதியாக படுத்து தூங்கிக்கிறேன். ரொம்ப ஆசையாக இருக்குது உன் கூட தூங்கணுன்னு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியும் தியாங். ஆனால் என்ன ஆனால் நீ கண்ட்ரோலாக இருப்ப, ஆனால் என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. என்ன? நீ கண்ட்ரோலாக இருந்துருவ, ஆனால் சத்தியமாக என்னால் முடியாது. அதான் நீ நீ போ ஜங்குக்கா. தியாங், சத்தியமாகவே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது தியாங். நீ என் பக்கத்தில் இருக்கும்போது நான் நானாகவே இருக்க மாட்டேங்கிறேன். எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்போவே என்னை முழுசாக அவனுக்கு கொடுக்கணும்னு தோணுது. என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கேருந்து போ ஜங்கு. தயவு செஞ்சு என்னை அப்படி கூப்பிடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த டோரில் அவ்வளோ அழகாக சாஞ்சு நின்றுட்டு அந்த லாக்கில் அப்படியே அவன் ஹேண்டை வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். தாங்க அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். தாங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் தியாங் தியாங் தியாங்கா தியாங் போயிட்டியா தியாங் ஜங்குக்கா தியாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். தியாங் அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். அதுவும் ஜங்குக்கு அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் தியாங்கோட ஹேண்டை பிடிச்சி அவன் அப்படியே உள்ளே இழுக்கிறான். இழுத்த செகண்ட் அவ்வளோ டீப்பாக ரொம்ப லாங்காக கிஸ் பண்ணுறான். தியாங்குமே பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேருமே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹாஷாக இருக்குது. 2 பேருமே ரொம்ப டீப்பாக ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட ஹேண்ட் ஒரு ஃப்ளவர் வாஷ் மேலே பட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் அப்படியே கீழே விழுந்து சல்லியாக நொறுங்குது. 2 பேர்த்துக்குமே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. 2 பேருமே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே வராங்க. மேலே ரூம் போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது அந்த ஒரு இதில் பிடிச்சிட்டு ஏறுவோம்ல, அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக உட்டனில் இருக்குது. ஜங்குக்கை அதில் அப்படியே லாக் பண்ணுறான். அதில் சாஞ்சு நிற்க வச்சு அப்படியே லாக் பண்ணுறத அப்படியே நிற்க வச்சுட்டு அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு அவனுடைய நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே அங்கே ஒரு தூணை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே மூவானிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஐஸ் 2 க்ளோஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக போகிறோம்ல, இல்லை உனக்கு அப்படி தோணுதா? எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் தியாங் அப்படியே அந்த கேஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான்.
ஜங்குக் இப்போ தான் ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னாச்சு ஜங்குக்கா? ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? ம் எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு. அதான். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? ஜங்குக்கு என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது. அப்படி இருந்தேன்னா சத்தியமாக என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாச்சும் பண்ணிடுவேன். நான் கிளம்புறேன். ம் பார்த்து சேஃபாரு. டோரை நல்லா லாக் பண்ணிக்கோ. ம் மார்னிங் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம், சரியா? ம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் தான் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பான். இப்போ இருக்குல்ல, நம்ம ஜங்குக் தான் தேங்கோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். தேங் ஜங்குக் பக்கம் டர்ன் பண்ணி அவன் பார்க்கவே இல்லை. தேங் அமைதியாக நிற்கிறான். தேங், என்னாச்சு? அது இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சமாக ரொம்ப ஸ்பீடாக போகிறோமோன்னு தோணுது. ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு இப்போ நீ முழுசாக வேணும்னு தோணுது. தியான், எனக்கு இப்போ இந்த செகண்டே என்ன உனக்கு முழுசாக கொடுக்கணும்னு தோணுது. அதிகமாக. தியான், பெட்ரூம் எங்க? தியான், பெட்ரூம் எங்க? மேலே. தியான், தியான் என்ன பண்ணுற அப்படின்னு